நமது ஜென்ம பாவம், பித்ரு தோஷம், கிரக தோஷம் மற்றும் மன உளைச்சல்களை மாய்க்கும் அற்புத தலம்தான் இன்று கேசாவரம் என்று அழைக்கப்படும் கைலாசன் ஈஸ்வரம் ஆகும். கல்லாரும் பழைய பாலாரும் திருவூரலாக ஒழுகும் தேவகங்கையும் கலக்கும் சங்கமத்தில் உருவான மோட்ச நதியின் நடுவே அமைந்த மோட்ச தீபத்தில், அதாவது மோட்ச தீவில் இன்று கம்பீரமாக தோற்றமளிக்கும் இவ்வழகிய கற்றளியின் வரலாறு மிகவும் அற்புதம் வாய்ந்ததாகும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே, புவனங்களாளும் அண்ணாமலையே, எனது விழிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே, மனம் ஊறிடுதே. அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்னும் காம்பவுண்ட் வால் இதெல்லாம் இன்னும் வரல. இந்த கோயிலில் தகவல் நமக்கு கிடைச்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவலிங்கமே கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு இப்போ கிடைச்ச சிவலிங்கத்தை வச்சு தான் மேலே வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கத்தினுடைய அடிப்பகுதி இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் கிடைச்ச சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம், அலங்காரம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த திவ்யமான அலங்காரம், சதுர வடிவ லிங்க அலங்காரத்தை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சில பேர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சாமிக்கு பூக்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. பூக்கள் வாங்கி செல்லும் பொழுது அர்ச்சகர் ஒரு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் போது சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. என்ன காரணம்னா, அர்ச்சனை செய்யும் பொழுது இடையில் இடையூறு செய்தால் பெரிய பாவம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி தர்ப்பணம், யாகம், சிரார்த்தம், தானம் இந்த வேலை செய்யும்போது யாருமே இடையில கூப்பிடக்கூடாது. யாருக்காவது தர்ப்பணம் கொடுத்துட்ருக்காங்க, இடையில போய் கூப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாவமாக முடியும். தானம் செய்யும்போது யாருக்காவது எதையாவது கொடுத்துட்ருக்காங்க, அந்த நேரத்தில் போய் எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை கொடு, செஞ்சு கொடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால் அதிகபட்சம் நம்ம இந்த அர்ச்சனை செய்யும்போது நம்ம சாமிக்கு பூவு தான் கொடுக்க போகிறோம். அவர் அர்ச்சகர் அஷ்டோத்திரம் சொல்லிட்டு இருப்பார். சிவாய நமகா, மகேஸ்வராய நமகா, சம்புவே நமகா, பினாகினே நமகா, சசிசேகராய நமகா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இடையில சுவாமி இந்த பூவை வச்சுக்கோங்க, நமக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் அர்ச்சகரை அர்ச்சனை செய்யும் போது இடையில் செய்தால் அது பாவமாக மாறும். இனிமேல் அதையெல்லாம் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அருள்மிகு ஸ்ரீ மகாதேவர் திருக்கோவில். கோயில் இருக்கும் பகுதி ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்திற்கு மணலிற்கோட்ட புரிசை நாட்டின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படுகிறது. புரிசை என அழைக்கப்படும் ஊர் இவ்வூருக்கு அருகில் உள்ளது. 2ஆம் ராசாதி ராசனின் 11ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் இவ்வூர் இடையாற்று பாக்கம் எனவும் ராசவித்யாதர சதுர்வேதி மங்கலம் எனவும் அழைக்கப்படுகிறது. சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடப்பெற்ற ஸ்தலங்கள் சுற்றி அமைந்திருக்கிறது. காஞ்சிபுரம், தக்கோலம், திருமால்பூர், பேரம்பாக்கம், கூவம், எலுமியங்கோட்டூர், பெருமந்தூர் போன்ற தலங்கள் சுற்றி இருக்கின்றன. இது பெருமை வாய்ந்த ஒரு ஊராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. லிங்க ஆவுடை ஒரு சதுர வடிவமான ஆவுடைங்க. அந்த திருக்கோயிலை பார்க்கறதுக்கு உண்மையாகவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லிங்கத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓம் சிவாய நமக, ஓம் மகேஸ்வராய நமக, ஓம் சம்பவே நமக, ஓம் பினாகினே நமக, ஓம் சசிசேகராய நமக, ஓம் வாமதேவாய நமக.
ॐ विरूपाक्षाय नमः ॐ कबर्दिने नमः ॐ नीललोहिताय नमः ॐ शङ्कराय नमः ॐ शूलपाणये नमः ॐ खड्वाङ्गिने नमः ॐ विष्णुवल्लभाय नमः ॐ शिपिविष्टाय नमः ॐ अम्बिकानाथाय नमः ॐ श्रीकण्ठाय नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ भवाय नमः ॐ शर्वाय नमः ॐ त्रिलोकेशाय नमः ॐ शितिकण्ठाय नमः ॐ शिवाप्रियाय नमः ॐ उग्राय नमः ॐ कबर्दिने नमः ॐ कामारये नमः ॐ अन्तकासुरसूदनाय नमः ॐ गङ्गाधराय नमः ॐ ललाटाक्षाय नमः ॐ कालकालाय नमः ॐ कृपानिधये नमः ॐ भीमाय नमः ॐ परशुहस्ताय नमः ॐ मृगपाणये नमः ॐ जटाधराय नमः ॐ कैलासवासिने नमः ॐ कवचिने नमः ॐ कठोराय नमः ॐ त्रिपुरान्तकाय नमः ॐ वृषाङ्गाय नमः ॐ वृषभारूढाय नमः ॐ भस्मोद्धूलितविग्रहाय नमः ॐ सामप्रियाय नमः ॐ स्वरमयाय नमः ॐ त्रयीमूर्तये नमः ॐ अनीश्वराय नमः ॐ सर्वज्ञाय नमः ॐ परमात्मने नमः ॐ सोमसूर्याग्निलोचनाय नमः ॐ हविषे नमः ॐ यज्ञमयाय नमः ॐ सोमाय नमः ॐ पञ्चवक्त्राय नमः ॐ सदाशिवाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ वीरभद्राय नमः ॐ प्रजापतये नमः ॐ हिरण्यरेतसे नमः ॐ गणनाथाय नमः ॐ दुर्दर्शाय नमः ॐ गिरीशाय नमः ॐ तारकाय नमः ॐ परमेश्वराय नमः. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கட்டி கட்டியாக இருக்குங்க. அது என்ன கட்டின்னு தெரியாது, ஒரு பயம் வந்துடும். உடனே எடுத்தோடனே கேன்சராக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கார்பன் கட்டிகள் உடம்புல வந்து கார்பனுடைய சத்து அதிகமும் ஆகக்கூடாது, குறையவும் கூடாது. இந்த கார்பன் சத்துக்கும் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? கார்பன் சத்து கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனை சரியாக இருக்குங்க. அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கார்பன் சத்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த கார்பன் உடம்பில் இருக்கக்கூடிய சூரியன் கேது இது இரண்டும் அதிகமானால் சேர்க்கையினுடைய விளைவு கார்பன் கட்டிகள் இருக்கும். இது வந்து பயந்துக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவு இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கார்பன் கட்டிகள் இருக்குங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு இந்த மகாதேவரை வணங்கினால் கண்டிப்பாக இந்த கார்பன் கட்டிகள் குறைந்து நல்ல நிலை அடையக்கூடிய பாக்கியம் வரும். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒரு அற்புதமான அலங்காரத்தில் மகாதேவர் காட்சி தருவதை காத்திருந்து பார்ப்போம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் இடைவேளைக்கு பிறகு.